துவாதச கவனி பகுதி 19. இன்று நாம் பார்க்க போறது 12 சோழிகள் 11 சோழி நிமிர்ந்து ஒரு சோழி கமர்ந்திருந்தது. இது 11 பலன். இந்த 11 பலன் எப்படி இருக்கும்னா, நினைத்த காரியங்கள் நடக்கும், மூத்த சகோதரர் வழி உதவி கிடைக்கும், தன லாபம் உண்டு, தொட்டதெல்லாம் பொன்னாகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இந்த பலன் வந்துச்சுன்னா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியிலேயே முடியும். தோல்விங்கிறதே கிடையாது. தைரியமா துணிஞ்சு எந்த முடிவு எடுக்க, பொருள் சேர்க்கை, தன சேர்க்கை, இப்படி சர்வத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற ஒரு எண்ணாக இந்த சோழி பிரசனம் உங்களுக்கு வழிகாட்டுதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட யூடியூப் சேனல்ல தெரிவிங்க. இன்னும் நான் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் மெருகேற்றி நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு எனக்கு பக்க பலமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் இன்னும் உங்களுக்கு சிறப்பான மார்க்கங்களை கொடுப்பேன். நன்றி, வணக்கம். நான் ருத்ரஹரி, மதுரையில்.